கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்ற பழமொழியை மதுரை மாவட்டம் விளாச்சேரி கிராமத்தினர் உண்மையாக்கியுள்ளனர். இக்கிராமத்தின் அழகே இவர்கள் செய்யும் பொம்மைகள்தான். ஆண், பெண், ஜாதி, மதம் என்ற வேறுபாடு இல்லாது அனைவரும் ஒருங்கிணைந்து பொம்மைகளை தயாரிக்கின்றனர். தலைமுறை தலைமுறையாக இக்கிராமத்தில் 12 மாதங்களும் உற்பத்தியாகும் இந்த பொம்மைகளுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது கர்நாடகா, கேரளா பகுதிகளிலும் அதிக மவுசு. சட்டிபானை, தொட்டி இது ஆரம்பத்தில் எங்கள் முன்னோர்கள் பண்ணிக்கிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி எங்கள் அப்பா காலத்தில் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தான் முதல்ல மண் பொம்மை, அதாவது இந்த நவராத்திரி கொழு பொம்மைகள் பொம்மை கடை ஆரம்பித்தார். அவர்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸாக படிச்சுக்கிட்டவங்க அப்படின்னு இன்றைக்கி கிட்டத்தட்ட விளாச்சேரியில் 150 பொம்மை கடை இருக்குது. அதாவது பொம்மைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் வந்து மண் பொம்மைகள் தான் அதிகமாக அப்பா உற்பத்தி பண்ணிக்கிருந்தார். ஆனால் இப்போ வந்து வெரைட்டி நிறையா மாறிடுச்சு. இப்போ வந்து மண் பொம்மைகள் தவிர பிளாஸ்டா பாரிஸு, பேப்பர் பொம்மைகள் இது மாதிரி நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிறு சிறு வியாபாரிகள் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. கோவில் கடைகள், மீனாட்சி அம்மன் கோவில் கடைகள், அதே மாதிரி பொதுவாக வெளியில் இருக்கிற கோவில் கடைகளுக்கெல்லாம் வந்து ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க கொள்ளு சமயத்தில். அப்புறம் இது போக விநாயகர் சதுர்த்தி சமயங்களில் விநாயகர் ஆர்டர் வரும், நிறையா வரும். பெரிய பெரிய பிள்ளையார், கை பிள்ளையார், 3 இன்ச்சு பிள்ளையார் சைஸில் இருந்து 7 அடி 8 அடி உயரமுள்ள சிலைகள் வரைக்கும் நாங்கள் மண்ணில் பண்ணி கொடுக்குறோம். இப்போ வந்து பிளாஸ்டிக்கு தடை போட்டதுனால இங்கே பிளாஸ்டிக் பிள்ளையார் யாரும் பண்ணுறதில்ல. ஆனால் பேப்பரில் பண்ணி கொடுக்குறாங்க. பேப்பரில் ஒரு 4 அடி 5 அடி வரைக்கும் அதிகபட்சமாக பண்ணி கொடுக்குறாங்க. அந்தந்த சீசன் திருவிழாவிற்கேற்ப விநாயகர் சிலை, கொழு பொம்மைகள், மாதா சிலை, இயேசு சிலைகளை தயாரிக்கின்றனர் இக்கிராமத்தினர். இனி விளாச்சேரி கிராமம் என்றாலே நினைவுக்கு வருவது இவர்கள் செய்யும் பொம்மைகளாகத்தான் இருக்கும்.